ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேம் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடலை வெங்கின மாவு தாங்க. அது கூட உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மாவு பிசைறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். 2 கப் அளவு தண்ணி இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து கொதித்த தண்ணியை இது கூட சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எதுக்குனாலனா நம்ம கொதிச்ச தண்ணி இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஆறணும், கை பொறுக்கிற அளவு இருக்கணும்ல. ஸோ அதுக்காக தான். இப்போ நமக்கு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி மீதி வந்திருக்கு. 3/4 கப் அளவு, 1/4 கப் அளவு நமக்கு இது தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா பால்ஸையுமே இப்போ நம்ம உருட்டு எடுத்தாச்சு. ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது வந்து இப்போ நம்ம நல்லா கொதிக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டு வச்சிருந்த பால்ஸை சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லா பால்ஸுமே சேர்த்தாச்சு. இது இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இப்படி லைட்டாக கிளற விடுங்க. அது லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னொரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா இது கெட்டியாகணும். ஸோ அதுக்காக தான். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை. நீங்கள் வந்து கூடவோ குறைக்கவோ செஞ்சிடலாம். செஞ்சுட்டு இது மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 5 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தாங்க மிக்ஸ் பண்ணணும், அது கவனமாக. ஏன்னா இல்லைன்னா பால்ஸ் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அதாவது கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம செஞ்ச பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். அந்த பாலும் அந்த கொழுக்கட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாமி கும்பிடும்போது இதை செஞ்சு வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிடலாம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.